தேவன் உங்களை நடத்துகிறார் அப்படின்றத நீங்க ஞானத்தின் மூலியமாய் தெரிந்து கொள்ள முடியும். தேவன் என் வாழ்க்கையில இந்த திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்றது ஞானத்தின் மூலியமாய் தெரிந்து கொள்ள முடியும், த்ரூ விஸ்டம். இல்லனா நமக்கு எதையெல்லாம் நமக்கு பழைய அனுபவங்கள் இருக்கிறதோ, இல்ல பழைய யோசனைகள் இருக்கிறதோ, நமக்கு எதிலெல்லாம் காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறதோ அதுதான் அப்படின்ற மாதிரி நாம நினைக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு கொஞ்ச நாட்கள் இந்த வேலை செஞ்சுன்னு இருந்தேன், எனக்கு என்னுடைய எதிர்காலம் என்னன்றது தெரிந்து கொள்ளணும், எனக்கு ஞானத்தின் பிரகாரம், எனக்கு இருக்கக்கூடிய சொந்த ஞானத்தின் பிரகாரம் நான் நடந்து கொள்ளணும்னு சொன்னா பழைய நாட்கள் இருக்கக்கூடிய அனுபவங்களை தேடி பார்த்து என்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ளணும். ஆனா தேவ திட்டம், தேவ சித்தம் அப்படின்றது அப்படி கிடையவே கிடையாது. உனக்கு என்னப்பா அனுபவம் இருக்கு, உனக்கு என்னப்பா செய்ய முடியும் அப்படின்றத கேட்டுட்டு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பேதுரு ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ வந்துட்டு வலையை போட்டுட்டு என்னை பின்பற்றி வா. எதற்கு ஆண்டவரே? மீனை பிடிச்சிட்டு இருந்த மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன். நமக்கு ஞானம் அப்படின்னு வரும் பொழுது it has to be fresh, it has to be new. தேவனை சார்ந்திருந்து நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அதுதான் ஞானம்.